பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா இருக்கிறீங்களா? கடந்த வாரம் முழுவதுமாய் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். நமக்கு நேரிடுகிறதான தீங்குகளையும் ஆபத்துகளையும் வேதனை சோதனைகளிலேயும் வியாதியின் துக்கத்திலேயும் கஷ்டத்தின் துயரத்திலேயும் குடும்ப பிரச்சனையின் சூழ்நிலையிலேயும் கர்த்தர் நம்மை மட்டும் காத்து கொண்டு இதோ இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாக கூட்டி கொடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியை வாசிப்போம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பிவிக்கிறார் என்று சங்கீதம் 107:20 வேத பகுதியில் இப்படியாய் சொல்லியுள்ளது. அவர் வசனத்தை அவரை நோக்கி கூப்பிடுகிற மக்களுக்கு அனுப்புகிறார். என்ன வசனம்? நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை தப்பிவிப்பேன், நான் உனக்கு காவலாளியாயிருப்பேன், நான் உன்னை என்னுடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து உன்னை அரவணைத்துக் கொள்வேன் என்றெல்லாம் நம்மை தேற்றுகிறதான வார்த்தைகளை அவர் நமக்கு கூறியதை நிறைவேற்றவே அவர் வசனத்தை அனுப்புகிறார். ஒரு வார்த்தை நம்மிடத்தில் கடந்து வருகிறது. அப்படி வரும்பொழுது நம்முடைய வியாதி நம்மளை விட்டு நீங்கிவிடும். நம்முடைய துக்கம், துயரம், வேதனை, சோதனை, வியாகுலம், சஞ்சலம், போராட்டம், அவமானம், நிந்தனை, பொல்லாத மனிதர்களுடைய தீங்கு, இப்படியெல்லாம் வருகிற துக்கத்தை, துயரத்தை, வேதனையை, சோதனையை கர்த்தர் விடுவிக்கவே அவர் வசனத்தை நம்மிடத்தில் அனுப்புகிறார். அவர் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அனைவருக்கும் சுகமளிக்கும் வரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். சுகமளிக்கும் வல்லமையை அவர் நமக்கு கொடுத்து நம்மளை பாதுகாத்து நம்மளை ரட்சித்து நம்மளை ஆசீர்வதித்து குணமாக்குகிறார். அவர்களை பொல்லாத அழிவுக்கு தப்பிவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை உங்களில் யாராகிலும் படுக்கையிலே அதிக நேரம் அதிக நாட்களாக வியாதியோடு படுத்திருக்கிறீர்களா? துக்கத்தோடு நாட்களை கடந்து வருகிறீர்களா? என்றைக்கு நான் எழுந்திருப்பேன், என்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வியாதி நீங்கி போகும் என்று சஞ்சலப்படுகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை நம்புங்க. ஏசப்பா என்று அவரை நோக்கி கூப்பிடுங்க. தாங்காத துயரத்திலும் கூட அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் உங்களை தப்பிவிக்கவும் குணப்படுத்தவும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் அல்லவா? அவருடைய வார்த்தையினாலே சகலமும் உருவானது. நீங்க சொல்லலாம் இயேசப்பா கிட்ட, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் கணவன் சுகமாவார், என்னுடைய மனைவி சுகமாவாள், என்னுடைய மகன், மகள், சகோதரன், சகோதரி, என்னுடைய தாய், என் தந்தை சுகமடைவார்கள். ஒரே வார்த்தை சொல்லு ராஜா என்று அவரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்வோம். நம் கண்ணீரின் விண்ணப்பத்தை அவர் கேட்கிற தேவனாகவும் நம் கண்ணீரை அவர் கணக்கு பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராகவும் இருக்கிறார். அப்படியாக என் தெய்வமே, என் ராஜனே, என்னுடைய தகப்பனை சுகமாக்கும், என்னுடைய தாயை சுகமாக்கும் என்றெல்லாம் உறவினர்களை குறித்து நாம் செபிக்கும் பொழுது, அவரிடத்திலே நாம் கண்ணீர் விட்டு செபித்து கேட்டுக்கொள்ளும் பொழுது அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பிவிக்க தேவனாய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் போதும். இயேசு கிறிஸ்துவினாலே
இப்பேற்பட்ட அற்புதத்தை செய்ய முடியும். இப்பேற்பட்ட மிராக்கல் அவர்கள் ஒருவரால் தான் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்பினால் போதும். வியாதி உள்ளவர்கள் அவிடத்திலே வந்து எனக்கு குணப்படுத்தும், வியாதியிலிருந்து விடுதலை கொடும் என்று கேட்கிறார்கள். ஏசப்பா அவர்களை திருப்பி கேட்கிற வார்த்தை என்னவென்றால், நான் இதை உனக்கு குணப்படுத்துவேன், சுகமாக்குவேன் என்று என்னை நீ விசுவாசிக்கிறாயா, என்னை நீ நம்புகிறாயா என்று கேட்கிறார். நீங்கள் சொல்லும் வார்த்தை என்னவென்று நீங்களே யோசித்து பாருங்கள். ஏசப்பா, உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உம்மை நான் நம்புகிறேன், இந்த காரியங்களிலிருந்து வெற்றியும் ஜெயத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். சபிக்கப்பட்ட வியாதியாயிருந்தாலும் சரி, இதோ கிருபையின் கரங்களினாலே அவர் ஏந்தி பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அவரை ஏன் நம்பியிருப்போம்? கடந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். இந்த வாரம் முழுவதுமாய் அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வாரத்திலேயே அவர் செய்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் ஆச்சரியமாக காணப்படும். அவரை நம்பியிருங்கள், அவரை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயமும் வெற்றியும் சுகமும் பலனும் ஜீவனும் உங்களை வந்து சேரும். இயேசுவின் கிருபையினாலே வேண்டிக் கொள்ளும் ஜெபங்கள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி நம்மை சந்தோஷப்படுத்துவார். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.